நாளைக்கு வணக்கங்க. யாரு எல்லாருக்கும் வணக்கங்க. அவளோட நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியும். முதல்ல அவள வணக்கம் சொல்லணும். பைஜித்திக்கிறனே சரிங்களா? அப்புறம் மந்தமா போட்டமா போட மாட்டேங்க. நம்ம நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆரம்பிச்சிடமா? யூடியூப் வச்சிருக்காங்கண்ணே, நல்லா ஜூம் பண்ணி எடுக்கிறிய சரிங்களா? பெருசா அதனால இப்படி தர்றேன். என்னங்க நீங்க பண்றீங்க? இல்லங்க நான் காய் வச்சிருக்கேன், பழம் வச்சிருக்கேன், வியாபாரம் பண்றேன். நீங்களும் காய் வச்சிருக்கேன், பழம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே. இல்லங்க இஞ்சி அதெல்லாம் வாங்கி தொட்டாலும் சரியா வர்றதுங்க உங்களுக்கு. அதனால சொன்னேன் காய் வச்சிருக்கேன், பழமும் வச்சிருக்கேன். பழம் வேணுங்கிறவங்க பழம் கொடுப்பேன், காய் வேணுங்கிறவங்க காய் எடுத்து கொடுப்பேன். பத்தாதுக்கு மாங்காய் கித்து வச்சிருக்கேன். அது எது வேணுங்கிற கேக்குறீங்களோ அவர்களை எடுத்து கொடுப்பேன். பழமும் வேணா கித்து வேணாமா? எலுமிச்சை பழம் வேணுமா? நாட்டங்காய் வேணுமா? நாட்டங்காய் வேணுமா?
மச்சானை பார்த்தா எனக்கு வீட்டியாகவும் வருதுங்க. சரி என்ன செஞ்சது அடிச்சியோ வாந்தியா இந்த அம்மட்டது போட்டு ஏங்க அப்படி சொல்லிய நல்லா நீங்க வேற காரி துப்புறம் செஞ்சில என்னங்க நீங்க வேற ஏ மச்சான் நீங்க ஒழுங்கா உட்காருங்க மச்சான். முதல்ல எனக்கு வீட்டியாகவும்லாம் வருது. அவங்க அங்க திரும்பி பாக்குறா. ஏ மச்சான் உங்கள்ட்ட மச்சான் உங்க பாம்பு மண்ணை கவிட்டு ஒழுங்கா உட்காருங்க. பெட்டிக்காரர எனக்கு மிருதங்காரர் போட்டிங்க போட்டியா? அதனால மிருதங்காரங்கள நான் ஆட்டுறது அந்த மாதிரி நீங்க வாசிப்பீங்களா? நான் ஆட்டுறது அந்த மாதிரி நீங்க வாசிப்பீங்களான்னு கேட்க. வாசிக்கிற அளவுக்கு நீ ஆடுவியா? ஆடுவனே நல்லா ஆட்டுவாங்க. உங்களுக்கு மேல ஆட்டினா பிடிக்குமா கீழே ஆட்டினா பிடிக்குமாங்க? அந்த பையன் சரி. அதனால மிருதங்கார மானே ஒண்ணு தானே என்னை நானே ஒரே போட நாடு இருக்கு மொத்தமா ஒரே போடப்பட்டு அம்மா 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 நாலு பேருக்கு ஒரே படம் ஆச்சு. இருந்தாலும் மைச்சடிக்காரனே நல்லா அவருக்கு ஏத்துங்க. ஹலோ ஹலோ வண்டி வாட்டுக்கு சுத்தி எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம மேல விழுந்துடாம. வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அப்படியே தாங்க இருக்கு. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படியே இல்லைங்க. எங்க இடத்துக்கு புதுசா வந்திருக்கீங்க. முன்ன பின்ன உங்களை பார்த்தது இல்ல. நானும் முன்ன பின்ன பார்த்தது இல்ல. ஆமா. நானும் உங்க மேல தெரியாம இடிச்சிட்டேன். அப்படிங்களா? நான் இடிச்சதுக்கான நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னி ஒரு 4 இடி இடிச்சு விட்டு இல்ல வேணாங்க. நாகரிகம் இல்ல அது வந்து தமிழர் பண்பாடு தெரியாம இடிச்சிட்டீன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல பேசுறது நாகரிகம் இல்ல. இல்லங்க எதா இருந்தாலும் இன்னைக்கு வாங்க போங்கன்னாங்க மரியாதை தாங்க பேசணுங்க. டீசெண்டா பேசுங்களா? கண்டிப்பா நான் அப்படியே செய்வேங்க. அப்புறம் ஏங்க பெட்டிக்கார மாமா மாமா நீங்க ஏங்க மாமாங்க பெட்டிக்காரங்க வாங்கங்க போங்கங்க அப்படிதாங்க பேசுறீங்க. எனக்கு மாமான்னு சொல்லி கூப்பிடுங்க தவிர எதுவும் பேசலையே. அப்படியா? ஆமாங்க. அவர் மிருதங்கார மாமா தானா? யாரு மிருதங்கார மருமைங்க? மருமையா? ஆமா. அவர்தான் உங்க மருமை. நாங்க வந்து பா போன்ல பேச மாட்டோம் எப்போதுமே. அப்படியா? சரிங்க நாகரிகத்தோட பேசுறேன். இது உங்க மாமியாரா? பா ராசா நீ தேர இட்டு தெருவுல விட்டாதப்பா. மருமை சொல்றது. என்ன ராசாங்கற? அவர்தான் உங்க மருமைங்கறப்பல அப்புறம். சரி 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 அது வேணா போலாம். அத்தை ஆப்பம் தாரு என்ன வடை வித்தா ஆப்பமா? ஏதோ நீ வித்துட்டு போகுது. ஏங்க நான் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுமா? அட எம்மா பெரிய மண்டை அட மண்டைக்கு மேல கொண்ட அப்பா கொண்ட 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 இது நல்லாவே இருக்கு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எதுக்கு நீங்க எதுக்கு வந்து இப்படி தேவையில்லாம நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கறதா நினைக்கிறேன். வியாபாரம் பண்ற எல்லாரும் நடு ரோட்ல நின்னு வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. ஏங்க நடு ரோட்ல நான் அப்படியா? எல்லாரும் ஓரமா தான நின்னு. ஏன் உங்க ரோட்ல நின்னு ஆடினா? நீ ஏன் ரோடு கிடையாது. ஏங்க உங்க வீட்டுல நின்னு ஆடினா? நீ நடு ரோட்ல நின்னு ஆடிக்கிட்டு இருக்க. நான் வந்து ஏன் ரோடு கிடையாது. எங்க வீடு கிடையாது. நடு ரோட்ல நின்னு ஆடிக்கிட்டு இருக்க. நான் வந்து இடிச்சா சரி. ரோட்ல பஸ் போச்சு. சரி வாயில வெச்சோ. டாடா சும்மா கையா ஏய் நேரா நான் வீட்ல உட்கார்ந்து நீங்க இதுல அங்க நீட் பேசு இங்க நீட் பேசு
இதெல்லாம் எப்படின்ற நான் நீட்டு உங்க நீ ஏன் நின்னுகிட்டு இருக்க எதுக்கு நான் வந்து ஏறுறேன் சரி சரி இதுல லாரியோ பஸ்ஸோ ஏறி இருந்தா என்ன ஆகும் சரியா நீ கைய ஒழுங்கா வச்சுக்கிட்டு வச்சிருக்க தவறா எடுக்க போறேன் நான் வந்து உன் மேல இடிச்சதுக்கே மன்னிப்பு கேட்டேன் மேல பெண்களுக்கு நான் மரியாதை எடுத்து பேசுறேன் கண்டிப்பா நான் ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பேன் எந்த பொம்பளை ஏண்டி உங்களை கொஞ்ச நாள் அறிவு இருக்காடி அப்படின்னு வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது ஏண்டி நடு ரோட்டில் ஆடிட்டு இருக்கேன் நான் வந்து இடிச்சது சரி ஏண்டி இந்த ரோட்டில் ஆடி பஸ் வச்சு ஏண்டி வந்து சோத்தத்துக்கு சோத்தட்டு பிய திங்கிறாடி அப்படின்னு நான் இன்ன வரைக்கும் யார்ட்டையும் இந்த வரைக்கும் பேசினதே கிடையாதுமா அந்த மாதிரி டைப்பும் கிடையாது ஏண்டி நடு ரோட்டில் ஆடிய உங்களை கொஞ்ச நாள் அறிவு இருக்காடி அப்படின்னு கூட கேட்பேன் ஊருக்காரவங்க நாகரிகமா பேசணும் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் நாங்க அப்படி தவறா பேச மாட்டேன் ஏங்க எனக்கு படியாட்டுக்கு படுத்து கிடத்தவனே எப்படி தோசைக்கு துண்ணாந்தவனே எப்படி பக்கடாவுக்கு அக்கான கிடத்தவனே எப்படி இடியப்பத்துக்கு ஏந்தி விட்ட பயமனே அப்படி அது பேசுனா நான் அப்படி பேச மாட்டேங்க தவறா பேச மாட்டேன் எனக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி பேசக்கூடாது நான் பேச மாட்டேன் நான் கூட சொல்லிடுவேன் சுருட்டுக்கு சூப்பிட்டு கிடந்த மகளையும் கூட சொல்லிடுவேன் இருந்தாலும் ஊர்ல தப்பா நினைச்சுக்கோ அது மாதிரி பேசக்கூடாது ஏன்னா மரியாதை அப்படி சொல்லுவேன் மரியாதை ரொம்ப முக்கியம் இருக்காங்க இப்ப நான் உங்கள்ட்ட என்ன தேவையில்லாம நடந்துக்கிட்டே சொல்லுங்க நீங்க என்ன தேவையில்லாம நீங்க பேச நடந்துக்க பொம்பளை பேர மரியாதை நடந்துக்கணும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதே ஆம்பளை தான் நாங்க தான் மரியாதை கொடுக்கறோம் ஏத்துங்களா எங்க மரியாதை கொடுக்குறீங்க இல்லங்க நல்ல ஆளுக்கு தவறா பேச மாட்டேங்க யாரையுமே ஏத்துங்களா ஏன் கூட பிறந்த ஒரு ஆணு நான் கட்டிக்க போறது ஒரு ஆணு முதல்ல கேட்டு பேசி என்னங்க ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க எப்போதுமே மரியாதை கொடுப்போம் பண்பாடா பழகிட்டு போயிருவோம் ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவேன் பொம்பளை மனசு நீங்க பொம்பளை போங்க ஒரு பொம்பளை மனசு பொம்பளை தெரியும் ஆனா நீங்க என்னன்னு தான் இருந்தாலும் ஆனா பெண்களுடைய மனசை நீங்க கண்டுக்கவே முடியாது அட நான் பெண்களை சொல்லலாமா ஆம்பளைய மனசை ஆம்பளை அறிவாங்கன்னு நாங்க பொம்பளை மனசை நாங்க பொம்பளை அறிஞ்சுக்கிறோம் சொல்றேன் அப்படியா எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறோம் பொம்பளை விட்டு கொடுத்து போக மாட்டீங்கன்னு சொல்றேன் இல்லங்க பொம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோங்க ஆம்பளைக்கு ஆம்பளை எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுத்து போவேன் இல்லங்க நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க ஆனா விட்டு கொடுத்து நாங்க போறோமாங்க பெண்கள் நீங்க விட்டு கொடுத்தே போக மாட்டீங்கம்மா இப்ப நான் உதாரணத்துக்கு எடுத்து இப்ப நான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நீ என் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நம்ம 2 பேரும் பொம்பளை ஏன் வீட்டுக்கு மருமையை வந்திருக்கிறாரு இவர் முத்துராஜ் தான் மருமைன்னு வச்சுக்க நான் ஒரு உடம்பு தண்ணி குடிச்சிட்டு போறேன் உன்ட்ட கேட்பேன் நீ விட்டுருவியா எனக்கு வேலை இருக்குடி நான் புடிச்சிட்டு போறமே அப்படிதானே சொல்லுவேன் சொல்லுவோம்ல ஒரு குடம் விடுவியா எனக்கு மட்டும் வேலை இல்லையா ஒரு குடம் தண்ணி குடிச்சிட்டு போறேன் மருமையை வந்திருக்கிறாரு ஒரு குடம் புடிச்சிட்டு போறேன் அடி ஏடி எனக்கு தாண்டி மருமையை வர சொல்லிருக்காங்க என் மக ஊர்ல இருந்து வருது தேவையில்லாம பேசாத மருமையை வந்திருக்காங்க நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் பேசாம இருக்கேன் முதல்ல இங்கேரி இதுக்கு மேல பேசுறதுக்கு மானத்தை கத்து போற பாத்துக்க நான் பிடிக்கணும் சொல்லி யாரார வச்சிருந்தே எனக்கு தெரியாதாடி என் மருமையை இருக்கறாங்க பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நீ யார வச்ச ஓ லட்சம் தெரியாதடி எனக்கு தெரியாதாடி என் மருமையை இருக்கறாங்க பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் என் மருமையை வர நான் மரியாதை கொடுத்துக்கேன் மானத்தை எடுத்து போற பாத்துக்க ஒரு சாதாரண ஒரு குடம் தண்ணிக்கு நீங்க விட்டு கொடுத்து போனீங்களா அதான் மருமையை வர்றேன் மருமையை சொல்லிக்கிட்டே இருக்கியே பேச மாட்டேன் எல்லாத்தையும் பேசிவிட்டிய எங்க நான் பேசுறேன் இதே ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோமா எப்படி எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து போவோம் எப்படியா இப்ப நாங்க தனியா வண்டியில வந்தோம்னு வச்சுக்க காவல்துறை அதிகாரி எங்களை நிப்பாட்டிடுவார் நிப்பாட்டி என்னன்னு லைசன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா எல்லாமே இருக்கான்னு கேட்பாங்க இருந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுவோம் இல்ல எதுவுமே இல்லையா இந்த ஒரு 1000 ரூபாய் பையனை கொடு அப்படின்னு பையனை கொடுத்து விரட்டிடுவார் ஆனா பொண்டாட்டிய கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரி எங்களை நிப்பாட்ட மாட்டாங்க எனக்கு அங்கதான் ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போறோம் ஆம்பளை மனசு ஆம்பளை அறிகிறோம் எப்படிங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு வரும்போது காவல்துறை அதிகாரி ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு ஏற்கனவே அவன் பிரச்சனையோட தான் வர்றேன் ஏன்டா நம்ம வண்டியை நிப்பாட்டி இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீ போடா நீ நல்லா இருப்ப போடா பொழைச்சு போடா அப்படின்னு விரட்டி விட்டுருவாரு அப்படி இல்லைங்க அந்த காரணம் இல்ல பொம்பளை பிள்ளை பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுனால ஏங்க ஃபேமிலியோட வர்றாங்க நீ ஒரு ஆள் அப்ப நான் புடிச்சிருப்பாங்க இது சரியான ஆம்பளை வாழ்க்கை எதுல தெரியுமா போயிட்டு இருக்கு பாதி நாள் போன்ல போகுது சரி பாதி நாள் பொம்பளை நீங்க வாங்கின லோன்ல போயிட்டு இருக்கு எங்க வாழ்க்கை எப்படா நாங்க கட்டி முடிப்போம் அப்படின்னு சரி நான் கேக்குறேன் பொம்பளை வாங்கினாலும் பொம்பளை வாங்கல என்னோட சரியான ஒரு ஆம்பளை இருந்தா ஏமா நீ லோன் வாங்காத கட்டுறது சிரமப்படுமா அப்ப நீ எடுத்து வச்சுக்க பின்னாடி இருக்குதோ இல்லையோ காசு வேணா அப்படி நீ சொல்லி இருந்தாக்க அப்ப வாங்கடி வாங்க நல்லா வாங்க என்ன ஆம்பளையா சொல்லுவாளா பத்து நாங்க சம்பாதிச்சதை கொடுக்கறத சேமிக்க
தெரியல பொம்பளைகளுக்கு என்ன வேலை தெரியுமா? புருஷன் 1000 ரூபா கொடுத்தான்னு வச்சுக்க, அதுல 900 ரூபா சேமிச்சுட்டு 100 ரூபாய செலவு பண்றதான் பொம்பளை. நீ 900 செலவு பண்ணிக்கிட்டு வெறும் 100 ரூபாய் சேர்த்து வைக்கிற பொம்பளையா? பெண்ணுன்னா என்ன தெரியுமா? முதல்ல இருவாரு உங்களையே குடும்ப குத்து விளக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லு பாப்பா. பொம்பளைகளையே குடும்ப குத்து விளக்குன்னு சொன்னாங்க சொல்லுவாப்பா. யாருங்க? ஒரு பிறந்த வீட்டு பெருமையும் புகுந்த வீட்டு பெருமையும் கட்டி காக்குற ஒரு பெருமைன்னு சொல்லுவாங்க பொம்பளை. அதெல்லாம் கேட்கலாமா? அதாங்க பொம்பளைகளையே குடும்ப குத்து விளக்குன்னு சொன்னாங்க. யாரு? அதாங்க எல்லாத்தையும் கட்டி காத்து மேல் நடத்தக்கூடியவதான் பொம்பளை. அதனால அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ என்ன பண்ற அந்த இடத்துல? வியாபாரம் பண்றேன். வண்டியை கிளம்புறாங்க ஒண்ணு கடிக்க போயிட்டாரா? அதுக்குள்ளேயே இவாருமா உங்களை ஏன் தெரியுமா குடும்ப குத்து விளக்குன்னு சொன்னாங்க? நீ பிறந்த வீட்டுல இருக்கல, பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது முதல்ல என்ன ஏத்த சொல்றாங்க? போனே விளக்கேத்த சொல்லுவாங்க. வலது கால எடுத்து வச்சு வந்து விளக்கேத்த சொல்லுவாங்க. விளக்குல என்னென்ன இருக்கு? என்ன திரி இருக்கும், என்ன இருக்கு, திரி தீ. ஆமா, நான் பிறந்த வீட்டுல எப்படி இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன திருத்தி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன் அப்படிங்கறக்காக உங்களை குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லி குத்து விளக்கு ஏத்த சொல்றேன். நானும் சொல்றேன். என்ன வியாபாரத்தை சொல்லு, பேசக்கூடாது, அடிக்கடி முடிச்சு விட்டுறேன். நான் 7 வயசுல இளநீ வித்தவன். பஸ்டாண்ட்ல இருந்தவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போல இருக்கா. டம்மு 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 டம்முன்னு அது கத்திரிக்கா கத்திரிக்கா கம்பெனிட்ட கத்திரிக்கா 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 கம்பெனிட்ட கத்திரிக்கா. அடி வச்சுக்கவா ஒன்னா மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு இல்ல. வச்சுக்கவா ஒன்னா மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு இல்ல. இது நல்லா இருக்கு, யாருக்கும் யாருக்கும் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். சுக்குமல்லி காப்பி வேற ரம்மு கலர்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. இது நல்லா இருக்கும், சுக்குமல்லி நல்லா இருக்கும். வாயாலோ பஞ்சவர்ண என் பச்சை கிளி பஞ்சவர்ண என் பச்சை கிளி என் பச்சை கிளி என் பச்சை கிளி அடி பஞ்சவர்ண என் பச்சை கிளி என் மாமே மூட்டு. ஆமா, டீ குடுக்குற ஒரு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்க. சொந்தப்பட்டாரு பால் இல்லையா அங்க? சரி கச்சேரியில பாடி பாருவது டீ கடையில் தம்பி எப்படி கத்திட்டு போறாருன்னு.
சங்கத்துக்கு கூட்டு போய் சாமி பாட்டு பாட விட்டாங்க. பாடினோடனே கிளம்பிருச்சு. நான் சாமி தான் ஒரு கிளவி சாமி ஆடிட்டு இங்கு டிங்கு அந்த கிளவி தான் அந்த ஊர்ல சாக்கியடு போடாத சங்க தலைவி வேற வருது. அது வேற அப்படி வச்சுக்கிட்டு சும்மா கடக்க மாட்டாம எல்லாம் சாமி ஆடுறாங்க. சங்க தலைவியா? ஆமா, எல்லாம் சாமி ஆடுறாங்கன்னு இந்த கிளவி வேற சும்மா அடக்க முடியாம இங்க தூக்கி போட்டா இங்கிட்டு திறந்துக்குது. அதான் சரி இங்க தூக்கி போட்டா இங்கிட்டு திறந்துக்குது. அப்புறம் ஊர் தலைவர் போயிட்டாரு. போய் 90 ஓட்டு இது போடா அப்படின்னுச்சுல லபக்குன்னு போய் வாய்க்கில் மடிக்கிச்சு. கைதாயா நீ ஏவுப்பா எதுவும் பேசக்கூடாதுக்கா நீ சும்மா கையுதே. அப்புறம் பையதான் கடிச்சிருந்தாரு. ஏமா கடிக்கல, பையதான் கடிச்சிருந்தாரு. பைய கடிச்சியா? அட கையதாயா பைய கடிச்சியா? கையா அப்படி பையன் கோழி கடிக்கிற நிலப்புல அந்த கிளை பிடிச்ச கடிச்சு பிடிச்ச கைய பைய கடிச்ச இலவிதாயா கடிச்சு. யாரு அது? அதை விட எல்லாம் இப்போ சாமி அடிக்கிட்டு கிடந்துச்சு. அந்த ஊரு இவரு கணக்க பிள்ளைல இருக்கவரு அவர் கொண்டாடி இல்ல இவர் என்ன ஊங்கிற ஹோட்டல் வச்சுக்காம சாமி உடனே டவுன் ஆயிடுச்சு. அவங்க ஆடிவிட்டு காசு வாங்கிட்டு போவாங்களா? ஊர்ல இருக்க பொம்பளையில ஆட விட்டு அவங்க காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடி சாமி வந்த சாமி டவுனா இறங்கிடுச்சு. இது என்னடா அது? அடுத்து காரைக்குடியில சர்க்கேசி கம்பெனி ஆரம்பிக்க. ஏயா குடியா? யோ இப்பதாயா லைட்டா பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். நீ இருக்க நீ குடிக்கிறக்க என்ன பண்றது? முடிச்சிருவோம் அவ்வளவுதான். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, முடிச்சிருவோம். கடவுளை கொள்ள ஒரு பல்லுன்னு போயிடாமடா. இது சட்டத்துல எனக்கு அவதாரம் போட்டுருவாங்க. இவன் போட்டனாலதான் இந்த பிள்ளையும் போட்டுச்சு விழுந்து அடிபட்டு போச்சுங்க. ஏற்கனவே விழுந்து அடிபட்டு போயிருக்கு. அடி குத்துறேன்னு சொல்லி புட்டு குத்தா மத்தா
வீட்டில் துவைக்கிறக்குள்ள விளக்கமா தெரிய விழுந்துட நம்மளுக்கு. இனிமேல் நீயே துவைச்சுக்கடாட்டா. யார் பார்த்தா அது? ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு மாமலா இருக்கு. அது ரத்த கொதிப்பு போடுறா மாமியாவுக்காடா. கனவிதுதான் நினைவுதுதான் உலகினிலே யார் வெல்லுவார், யார் வெல்லுவார். கனவிதுதான் நினைவுதுதான் உலகினிலே யார் வெல்லுவார், யார் வெல்லுவார். ஐயோ சும்மாவே சைக்காது சார். உரிக்க கூடாது. என்ன என்ன நினைக்குது ஏதோ நினைக்கு பண்ண பண்ண தோட்டங்கள் 5 ரூபா பண்ணை வட்டம் பட்டு மயக்கிது அச்சரம். போச்சாடே பல்லு இது இங்கே தூக்கிடுச்சுல. இனிமேல் தூக்குச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் தூக்கு வந்துடும். ஆமாம் ஆமாம், நீ நல்லா ஆடுற, நல்லா பாடுற, நல்லா தூக்குற. ஆம்பளை சொன்னா உடனே தூக்கிட்டவார். ஆமாம், இந்த மாதிரி பிள்ளை தான் வேணும். சொன்ன நிமிஷமே தூக்குதுவார். நம்ம எந்த சிரமமும் பட வேண்டியதில்லை. தூக்க மாட்டோன்னா வாடி தூக்கிட்டு போதுவார். தங்கமான பிள்ளை. இந்த மாதிரி பிள்ளையை காட்சி கொடுத்து வச்சிருப்பேன். என்னடா அது வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி
ஆமா நீ நல்லா ஆடுற நல்லா பாடுற சரி. உன்னை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. காதலா? ஆமா. உங்க காதல் புனிதமானதா? ஆமாம்மா. கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்கல்ல? சரி நாளைக்கு அந்த மாதிரிலாம் நாங்க தலை குனிஞ்சு நிக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. ஆமாங்க, அதான் உண்மை. 24 மணி செல்ல நோண்டிக்கிட்டே இருந்தா தலை குனிஞ்சுக்கிட்டே போக அது வேண்டியது. வந்து கீழே கவுறது வேற, தலை கீழே குனிகிறது வேற. சரி சரிங்களா? சந்தோஷம். நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க. சரிங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயங்கரமா காதல் வந்துருச்சு. எப்படிப்பட்ட உங்க காதலை எடுத்து செப்புங்கள் பாப்போம். காதல் படத்துல என்ன சப்ப சொல்லி ஏங்க செப்புங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொல்ல வந்தாங்க. அப்படியா? நீ எடுத்தோடனே ஆமா காதல் வந்துருச்சு. என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. ஒரு பெண்ணாகி உழவு கலை செய்து உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற கொலலோ கடலே என் உல்லாச விடலே தாரின் மகளே நான் முக்காலு கடலே என் மாமானே நான் கொஞ்சிடனே வானே மாமா கம்மா காத்திருக்கேன் நானே பொங்கால கடலே என் உல்லாச விடலே தாரின் மகளே காதலத்துக்கு நான் தான் அப்படி தலையில அடிச்சுக்கிட்டு நீ மாற்றி நீயே அடிச்சுக்கிட்டு கிடக்குற. மகளும் தூக்கம் வரல பாலோடு தேடும் எப்போது மேலும் அத்தாடி நான் கேட்ட நீதான் தரல கல்லூர் தானே உள்ளாம தானே உன்னாட நானே திண்டாடுறேன் கால கடலே என்னாக விடலே என் தாளின் மகளே. கச்சேரிக்கு எப்போ வந்தது நேரம் முட்டை முட்டா கையில் தட்டு பாரோ கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம் இந்த குருவே வண்ணமாயி